கோபாலகிருஷ்ண கோகலே 9 மே 1866 மகாராஷ்டிரா கோல்வரப்பூரில் பிறந்தார். காந்தியின் அரசியல் குரு கோபாலகிருஷ்ண கோகலே பூனா பெர்குசன் கல்லூரியில் வரலாற்று விரிவுரையாளராக பணியாற்றினார். பின்பு அக்கல்லூரியின் முதல்வராக பதவியேற்று 1902 பதவி ஓய்வு பெற்றார். இந்தியாவின் அரச பிரதிநிதி கர்சன் 1899 ஜனவரி 6, 1899 பம்பாய் சட்டமன்றத்தில் உறுப்பினராக தேர்வு. 1902 இந்திய சட்டமன்றத்தில் இவர் நடத்திய வரவு செலவு பேருரை சிறப்பானது. 1902 விடிவெள்ளி கழகம் சதீஷ் சந்திர ராவ். அதில் இவருடைய கருத்து, பிரதிநிதித்துவம் இல்லையேல் வரி விதிப்பு இல்லை, இது அனைவராலும் ஏற்கப்பட்டது. 1905 பூனா நகரசபை தலைவராக இருந்தபோது மன்ற நடவடிக்கைகளை முதலாக அச்சிட்டு வெளியிட்டார். 1905 இந்திய ஊழியர்கள் சங்கம், இது பின்தங்கிய ஊராக மற்றும் பழங்குடியின மக்களின் மேம்பாட்டிற்காக தன்னை அர்ப்பணித்து கொண்ட நாட்டின் முதலாவது மதசார்பற்ற அமைப்பு. ஹெட் குவார்ட்டர்ஸ் பூனா, பிரான்சஸ் மதராஸ், பம்பாய், அலகாபாத், நாக்பூர். 1905 தென்னாப்பிரிக்கா சென்று அங்கு வசிக்கும் இந்தியர்கள் பிரச்சனைகள் தீர பாடுபட்டார். இந்திய சட்டமன்ற உறுப்பினராகவும் இந்திய பொதுப்பணி பற்றி ஆராயவும் விஸ்லிங்டன் கமிஷன் உறுப்பினராகவும் பணியாற்றினார். பெனாரஸ் காங்கிரஸ் கூட்டத்திற்கு தலைமை தாங்கிய கோகலே வங்க பிரிவினை கண்டித்து கர்சன் பிரபுவை அவுரங்கசீப்புடன் ஒப்பிட்டு பேசினார். இந்திய விவகார காரியதரிசி ஜான் மார்லியுடன் நடத்திய விவாதத்தின் விளைவாக இந்தியாவில் மிண்டோ மார்லி சீர்திருத்தங்கள் கொண்டுவரப்பட்டன. பட் அச்சீர்திருத்தங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்ட விதத்தின் மீது மிகுந்த மனவருத்தம் அடைந்தார். தோல்வியின் ஏமாற்றம் அளிக்கக்கூடியனவைகளாக இருக்கலாம். தோல்விகளிலிருந்துதான் பெரிய சாதனைகளை சாதிக்கக்கூடிய பலன் கிடைக்கும் அப்படின்னு சொன்னது கோகலே. நாங்கள் பிச்சைக்காரர்கள் அல்ல, எங்கள் கட்சி இறந்து உயிர் வாழும் கட்சியானது அப்படின்னு சொன்னது கோகலே. இவரை திலகர் இந்தியாவின் வைரம் என்று அழைத்தார். மகாராஷ்டிராவின் அணிகலன், உழைப்பாளர்களின் இளவரசன், இது கோபாலகிருஷ்ண கோகலே.